ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்மா சார். இன்றைக்கான வீடியோவில் டாப் 4 பொல்ட் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுற மாதிரி நல்ல ப்ராஃபிட்டபுளான காயின்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நிறைய காயின்ஸ் நீங்களும் சஜஷன் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. என்னைய பொறுத்தளவு 4 காயினை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். காலா, போங்கு, அதுக்கப்புறம் பெப் காயின், ஃப்ளோக்கி, இந்த 4 காயினுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு, இனிமேலும் கொடுக்கவும் செய்யும். ஏன்னா நம்ம டெலிகிராம்லையும் சரி, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, இந்த 4 காயினுமே நம்ம செப்டம்பர்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். செப்டம்பர், அக்டோபர்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல மூவ்மெண்ட் ஆகாத காயின்ஸ் பாத்தீங்கன்னா காலா மட்டும் தான். அதாவது பெரிய அளவுல அது நாங்க செப்டம்பர்ல இருந்து சொன்னோம், இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் குறையாது. இதுக்கு இது இது இங்க பாருங்க, செப்டம்பர்ல நம்ம சொல்றோம் இதுக்கு மேல மார்க்கெட் கீழே குறையாது. அதாவது நிறைய நண்பர்கள் வந்து கேலி பண்ண செஞ்சீங்க, என்ன சார் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து இப்போ இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா என்னுடைய கணிப்புப்படி நான் கரெக்டா சொன்னேன். செப்டம்பர்ல, அக்டோபர்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். இதுக்கு மேல மார்க்கெட் இறங்காதுன்னு சொல்லிட்டு பிட்காயின்ல இருந்து மற்ற கரன்சிகளுக்குமே நான் சொல்லதான் செஞ்சேன். ஆனா இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்? இப்ப ஆவரேஜா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 80% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காலா காயின். நம்ம சொன்னதுல இருந்து ஒரு 80% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வைங்களேன். இது இன்னும் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, காலா காயினை பொறுத்தளவுல நமக்கு இப்ப 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 இந்த ரீசெண்டா இந்த பை என்ட்ரி பாத்தீங்கன்னா நமக்கு 0.02 வரைக்கும் குறைஞ்சிட்டு மறுபடியும் ஆல் டைம் ஹை இதை விட அதிகமாவே இருக்கு. நான் இது வரைக்கும் சொல்றேன் 0.07 வர இன்னும் நமக்கு ஒரு 200% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலா காயின் வந்து ரீசெண்டா 100% இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சரியான டைம் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளோக்கி எடுத்துக்கிறங்க. ஃப்ளோக்கி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோக்கியுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சரியான டைம் தான். ஃப்ளோக்கியை பார்த்தா பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்தாலும், அதாவது ரீசெண்டா நம்ம செப்டம்பர்ல சொல்லியிருந்தோம் இதுக்கு மேல மார்க்கெட் குறையாதுன்னு. அப்ப குறைஞ்சதுல இருந்து ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு இதனால பம்ப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 130% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்ப மாறும் அப்படின்னா திருப்பி நமக்கு டவுன் ஆகும். 0.4020 வரைக்கும் டவுன் ஆகும். அப்ப டவுன் ஆயிட்டு திருப்பி நமக்கு ஒரு 200% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டைம் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ளோக்கி காயின் வந்து ஒரு நல்ல காயின். நான் மட்டும் சொல்லல, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனலுமே வந்து அதை தான் சொல்றாங்க. ஃப்ளோக்கியை வந்து ட்ரேடிங் யூஸ் பண்றதை விட லாங் டைம் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம காலா பார்த்துட்டோம், ஃப்ளோக்கி பார்த்துட்டோம். அதே மாதிரி போங்க், இதையுமே வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. நான் சொல்ற எல்லா காயினுமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. ரீசெண்டா நம்ம செப்டம்பருக்கு அப்புறம் குறையாதுன்னு சொல்லியிருந்தோம், பெரிய அளவு குறையல. குறைஞ்சிட்டு அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்ல கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போ நான் சொன்னதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இது இப்போவும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் உங்களுக்கு பாருங்க, இப்போ 1 வீக் ஹேண்டில் நான் வச்சு கிளிக் பண்ணி காட்டுறேன். 1 வீக் ஹேண்டில் செக் பண்ணி பார்க்கும்போது பெருசா இன்னும் மூவ்மெண்ட் ஆகல. ஆனா ரீசெண்டா ஒரு டவுன் எடுத்துட்டு மேல போகும். எப்பனா நீங்க இதுல, அதாவது செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வந்து பார்க்கலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து காலால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்பையில எல்லா கரன்சியுமே வந்து குறையதான் செஞ்சிருக்கும். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெப் காயின். அதாவது நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்ன இந்த போங்குலலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நீங்க இப்போ நான் இப்போ சொல்றேன் பாருங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 200% ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் இல்லைங்க. ஆல்ரெடி நாங்க இதுல நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரி டயத்துல கொடுத்த காரணம் தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா இதுக்கு மேல மார்க்கெட் இறங்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சவங்களாம் இன்னைக்கு கூப்பிட்டு, சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த காயின் பார்ப்போம், பெப் காயினை பார்ப்போம். பெப் காயினை பொறுத்தளவுல அதுவுமே உங்களுக்கு பெரிய அளவு மூவ்மெண்ட் தான். அதாவது நான் கொடுத்த எல்லா கரன்சியுமே 4 கரன்சியுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். அதுக்கான ஹிஸ்டரி வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப் இதுல சிஸ்டத்துல லாகின் ஆக மாட்டேது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுவுமே நமக்கு 200% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்போ ரீசெண்டா டவுன் ஆயிருக்கு. இதுக்கு கீழே பெருசா குறையுமான்னு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மேல போகும். இப்போதைக்கு ரீசெண்டா குறையாது, ரீசெண்டா மேல தான் போகும். ஸோ அதனால லாங் டைம் ஹோல்டுக்கு வந்து இந்த 4 காயினை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. பெப் காயின், காலா, ஃப்ளோக்கி,
அதுக்கப்புறம் பூங்க். ஸோ இந்த காயினுமே இந்த 4 காயினுமே வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான டைம் வரும். ஒரு நல்ல ஒரு டிப் கீழே வரும். அப்பையில நீங்க பை எடுக்கலாம். அப்பையில நானே உங்களுக்கு இந்த 4 காயினையும் சிக்னல் கொடுக்குறேன். அப்ப நீங்க அப்பையில நான் எப்படி சார் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா இதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் நம்பர் இருக்கும். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யார்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், அதையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறங்க. இந்த லிங்க் மூலம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடிங் ஃபீஸ் கம்மியா இருக்கும். அதை தவிர்த்து $100 எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க, அதையும் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க ஃப்ரீயாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பிரீமியம் குரூப்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி அன்றாட கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த தீட்டா காயின் கொடுத்தோம் ப்ராஃபிட், அதுக்கு முன்னாடி இந்த ஏசிஇ காயின் கொடுத்தோம், எல்லாமே ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே 20-30% ப்ராஃபிட் ரீசெண்டா எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். என்னன்னா ஒன்று நம்மளுடைய பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரீயா சிக்னல்ஸ் எடுக்கிறீங்க. இன்னொன்று அதாவது அது வந்து லைஃப் டைம். இன்னொரு விஷயம், ஃபைனான்ஸ் உங்களுக்கு இந்த ரிங்கை வச்சு பண்ணும்போது $100 ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ட்ரேடிங் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 3 விதமான பெனிஃபிட் இந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்குது. அதாவது ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்த பர்டிகுலர் லிங்கை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றது மூலம் இந்த ப்ராஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். எவ்ரி டைம் நாங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.